அதிகாரம் 2. அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படியும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியினும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இஸ்ரவேல் வரலாற்றிலே ஒரு முக்கியமான திருப்பத்தை குறித்து நெகேமியாவின் புத்தகத்திலே நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல அரிய சத்தியங்களை இன்றைய
கிறிஸ்தவ வாழ்வின் பின்னணியிலே அதை பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். சங்கீதம் 32:8 படி, நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு போதித்து. ஆக இன்றைய சூழ்நிலையிலே ஆவியானவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார் சார்? தீர்க்க தரிசனத்தின் என்று சொல்லி இன்றைக்கு பலர் திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அதை சொல்ல வேண்டுமானால் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெவலேஷன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, சொற்றொடர். எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெவலேஷன். வேதத்தில் வெளிப்படுத்தப்படாத, வேதத்தில் பதிவு செய்யப்படாத தீர்க்க தரிசனம் என்கிற பெயர்களினாலே இன்றைக்கு பல சபைகளும் மக்களும் வழி நடத்தப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தாம் தமது ஆவியினாலே ஏவின எழுதப்பட்ட தமது தவறற்ற வார்த்தையினாலே நம்மை நடத்துகிறார். அதுதான் இந்த திருச்சபையின் அடிப்படை கோட்பாடு. தேவனுடைய வார்த்தையாகிய வேதம் தவறற்றது, பழுதற்றது மட்டுமல்ல, அது எக்காலத்துக்கும் உரியது. ஆகையினாலே இன்றைக்கு நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். That is the right understanding of the inspiration of the word of God. ஒரு விசுவாசிக்கு தான் அது புரியும். பரிசுத்த வேதாவும் பரிசுத்த ஆவியினால், ஆவியின் ஏவுதலினால் எழுதப்பட்டது என்று நான் சொல்லும் பொழுது அந்த வேதத்தினுடைய அதிகாரத்துக்கு நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன். அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாத வரைக்கும் உங்களுக்கு ஆவியின் ஏவுதல் என்றால் என்ன என்று புரியவில்லை. நெகேமியா ஒரு தலைச்சிறந்த தேவனுடைய ஊழியனாக அவன் வெற்றி கண்டதற்கு சக்சஸ் ஆஃப் நெகேமியா பேஸ்ட் ஆன் த இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட். சும்மா நெகேமியா வாழ்ந்தாருங்க, அவரு காலம் சமாச்சாரம் வேலை சார், ஐயோ எங்க சமாச்சாரமே வேற சார், இப்படியே சொல்லி இருந்தீங்கன்னு வச்சுங்க, மொத்தமா மோசங்க. நெவர் சே தட். எப்போதும் சாத்தா என்ன சொல்லுவானா, சார் நெகேமியா சமாச்சாரம் வேற, நம்ம சமாச்சாரம் வேற, இப்படியே சமாச்சாரம் வேற வேறன்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தையிலிருந்து, கடவுளுடைய விசுவாசத்திலிருந்து நம்மை விலகச் செய்வதுதான் சாத்தானுடைய சதி திட்டம். The subtle way of questioning the authority of the word, doubting the promise of God. அது எனக்கு இல்லை சார், அப்படி முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுங்க, தயவுசெய்து நீங்க வேற வேலை செய்யறது நல்லதுங்க. அதாவது கடவுள் என்னோடு பேசுகிறார், இது கடவுளுடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் வரவில்லை என்றால் எப்படி கடவுள் நம்மோடு பேச முடியும்? ஆக நெகேமியா ஜெபத்தை குறித்து நாம் 1ஆம் அதிகாரத்திலே கவனித்தோம். அதற்கு 2 அடிப்படையான வசனங்களை கடந்த வாரம் நாம் வாசித்தோம். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 34, 33, 34 வசனங்களில். ஆனால் இன்றைக்கு இன்னொரு ஆழமான ஒரு வசனத்தை நாம் பார்க்க போறோம். ஏன் எரேமியா ஜெபித்தான்? வாட் மோட்டிவேட்டட், prompted Nehemiah to pray? நம்மளாம் ஜெபிப்பதில்லை பல நேரத்தில். ஏன்? தேவனுடைய வசனம் நம்மை உணர்த்துவதில்லை. அப்படிதான் சொல்ல வேண்டும், வேற என்ன சொல்ல முடியுங்க? கெத்செமனே தோட்டத்துல நமது ஆண்டவர் இல்லீங்களா சீஷர்களை பார்த்து, பா என்னோடு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. யாருக்கு புரிஞ்சது? இல்ல யாரு ஜெபம் பண்ணா ஆண்டவரோடு? ஏன்? அவர்கள் ஆவியானவராலே உணர்த்தப்படவில்லை. இன்னைக்கு ஜெபம் பண்ண போறதில்லை, சும்மா ஜெபத்தை பற்றி நம்ம பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் யார் ஜெபிப்பார்கள்? எரேமியா 15:5 திருப்புங்க. எரேமியா 15:5. எருசலேமே, நான் உன்மேல் இறங்குமாறு யார் உனக்காக பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி? எப்படி இருக்குது பாத்தீங்களா வசனம்? எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் சில பகுதிகள் தானியேலின் கரங்களில் கொடுக்கப்பட்டன. தானியேலின் கரங்களில் கொடுக்கப்பட்ட சில பகுதிகள் எஸ்ராவின் கரங்களில் கொடுக்கப்பட்டன. எஸ்ரா அவைகளில் நகல் எடுத்து நெகேமியாவின் கரங்களில் கொடுக்கப்பட்டன. எரேமியாவின் வார்த்தையின் மூலமாக இஸ்ரவேலின் தேவனானவர் பரிதபிக்கிறார். எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் செய்தியை விசாரிப்பார்கள்? இது எழுதப்பட்டு 150 ஆண்டுகள் கழித்து நெகேமியா அதை செய்கிறவனாக மாறினான். ஏன் நம்ம பைபிள் படிக்கணும்னு? ஐயா, வேதத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், வேதத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார், வேதத்தின் மூலமாக ஜெபிக்க செய்தார்,
வேத வாக்கு தத்தத்தின்படி இந்த ஊழியத்தை நான் செய்க. இப்படிதாங்க சாட்சி சொல்லணுங்க. சாட்சி எப்படிங்க சொல்லணும்? இட் should begin with the word of God. எல்லா கடவுள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு. எப்படி விசுவாசம் துவக்கப்படுகிறது? வார்த்தையின் மூலமாக. அந்த வார்த்தை எங்க இருக்குது? இங்க இருக்குது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ள வார்த்தையாக, உணர்த்துகிறதாக, கண்டிக்கிறதாக, போதிக்கிறதாக, சத்தியத்தை விளக்குகிறதாக இருக்குதுங்களா? நெகேமியாவை தேவனுடைய மனிதனாக மாற்றினது கடவுளுடைய வார்த்தை. உங்களை என்னைய மாற்றி இருக்கிறதா? முதலாம் அதிகாரத்திலே நெகேமியா எருசலேமை குறித்து விசாரிக்கிறவனாக இருக்கிறான். என்ன அழகான ஒரு கண்ணோட்டம். நெகேமியா எருசலேமின் நிலையை குறித்து கரிசனை உள்ளவனாக, அக்கறை உள்ளவனாக, விசாரிக்கிறவனாக மாறுகிறான். இப்ப ஒரு காரியத்தை குறித்து நமக்கு அக்கறை இல்ல, கரிசனை இல்லைன்னா ஏங்க அதை நம்ம விசாரிக்க போறோம்? விசாரிக்க போறீங்களா? விசாரிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அதை பத்தி அக்கறை இல்லைங்களே. நெகேமியா அதோடு நின்று விடவில்லை. அதை குறித்து அவன் கேள்விப்பட்ட உடனே அதற்காக அழ ஆரம்பிக்கிறவனாக இருக்கிறான். இல்லைங்களா? முதலாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அவன் உட்கார்ந்து உபவாசித்து பல நாட்களாக துக்கித்து அழுகே. அவனுடைய கரிசனை அழுகையாக மாறினது. அழுததோடு அவன் நின்று விடவில்லை. அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பரலோகத்தின் தேவனே, உமது வாக்கு தத்தத்தின்படி உமக்கு துரோகம் செய்தவர்கள் பூமியின் கடாந்தரங்கள் இருந்தாலும் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள். அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு இறங்குகிற உண்மையுள்ள தேவனே. அந்த 10ஆம் வசனம், முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம், வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி கொண்டு வருவேன் என்றும். பாத்தீங்களா? வார்த்தை. அந்த வார்த்தையை நெகேமியா விசுவாசித்தான். ஆகையினாலே ஜெபித்தான், கதறினான். ஒரு நாள் ஜெபிச்சானா இல்ல ஒரு வாரம் ஜெபிச்சானுங்களா? அது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தின் முடிவிலே 11ஆம் வசனத்துல, இன்றைக்கு முது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். எந்த பாரத்தை கடவுள் தன்மேல் வைத்தாரோ அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டவனாக அந்த ப்ராப்ளத்துக்கு, அந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை காணுமாறு தன்னை அவன் ஒப்பு கொடுக்க முன் வருகிறான். கரிசனையுள்ள நெகேமியா அந்த கரிசனையின் விளைவினாலே இதய பாரம் கொண்டவனாக, கடவுளுடைய இதயத்தை உடையவனாக மாறுகிறான். கடவுளுடைய இருதயம் என்னமா? பாவத்தை கண்டு, சாபத்தை கண்டு, வேதனையை கண்டு மனதுருகுகிற இருதயம். நெகேமியா அந்த இதயத்தை பெற்றான். ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபத்தின் முடிவிலே தன்னைத்தானே கர்த்தருடைய பணிக்கு ஒப்படைக்கிறான். அதோட முதலாம் அதிகாரம் முடிவடைகிறத நம்ம பார்க்கிறோம். முதலாம் அதிகாரத்துக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலம் 4 மாதம். யூத மாதம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாத்தீங்களா? 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே, அர்தசாஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே அவன் 4 மாதங்களுக்கு மேலாக ஜெபித்துதான் கொண்டிருக்கிறான். அவசரப்படவில்லை. ஜெபம் விசுவாச செயலுக்கு நம்மை வழி நடத்த வேண்டும். கடவுளுடைய வார்த்தை ஜெபத்துக்கு நம்மை வழி நடத்த வேண்டும். ஜெபம் தேவனுக்கு கீழ்ப்படிய நம்மை வழி நடத்த வேண்டும். இதுதாங்க நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம். என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்மையா? நான் ஜெபிப்பேனானால் ஜெபத்திற்கான காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை. எருசலேம் இடிக்கப்பட்டது. எருசலேம் மக்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார். It is not only the problem which should prompt us to pray, but more than that, the promise of God. ஒரு சூழ்நிலையிலே வருகின்ற பிரச்சனைகள் மட்டும் நம்மை ஜெபிக்கிறவர்களாக மாற்ற முடியாது. ஒருவேளை ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த தலைவலி நான் இந்த தலைவலி சொல்லுங்க, பிரச்சனையாகிய தலைவலி சொல்றேங்க, என்னை விட்டு எடுத்து போடும். இப்படிதான் நமக்கு ஜெபம் பண்ண தெரியும். ஐயோ இந்த பிரச்சனையிலிருந்து என்ன வெளிக்கிறோம், ஐயோ இந்த பிரச்சனை, இப்படிதான் ஜெபம் பண்ண முடியும். அது ஜெபமா? அதுவா ஜெபம்? தலைவலி எடுத்து இது என்னத்துக்கு ஜெபம்? ஜெபம் கடவுள் பரிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும். கடவுள் பிரச்சனையை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கடவுள் பரலோகத்தினுடைய ஆண்டவர். அந்த சொற்றொடர் கவனிச்சிங்களா? எஸ்ராவின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம், அங்கு கோரேஸ் எப்படி சொல்றான் பாருங்க. பெர்சியாவின் எஸ்ரா 1:1-2, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. எப்படி ஒரு
புறஜாதியானாகிய கோரேஸ் பரலோகத்தின் தேவனை அழைக்கின்றார், இஸ்ரவேலின் தேவனை அழைக்கின்றார். அவர் சர்வத்துக்கும் தேவனானவர், பரலோகத்தின் தேவனானவர். அதே சொற்றொடரை நெகேமியா இங்கு பயன்படுத்துகிறார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. அதனுடைய பொருள் என்ன? கடவுள் சர்வ வல்லமையுடையவர், சர்வத்தையும் அறிந்தவர், சர்வத்தையும் ஆளுகிறவர். அதுதாங்க ஜெபத்தினுடைய ஆரம்பம். இந்த இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரை கொண்டு வந்திருக்கிறேங்க. 13வது பக்கத்துல மினி கிருஷ்ணன் என்கிற ஒரு இந்து ஜெபத்தை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த ஜெபத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரமண்டல ஜெபத்தை விளக்கி எழுதி கொண்டிருக்கிறார். He compares the Lord's prayer with the prayers of Hinduism. இன்னும் அழகாக எழுதி கொண்டிருக்கிறார். Pray for us, not me. எனக்காக அல்ல ஜெபம், எங்களுக்காக. அவ்வளவு ஒரு இந்து எவ்வளவு தெளிவோடு எழுதி கொண்டிருக்கிறார். எதுக்கு பாணி பரமண்டல இருக்கிற ஜெபம் பண்றேன்னு சொல்ற? நிறைய பேருக்கு பரமண்டல இருக்கிற ஜெபம் சரியா தெரியுதா? எனக்கு சரியா தெரியலங்க. ஏன்னா சத்தம் சரியா கேட்பதில்லை. பாதி பேருக்கு கம்மியா தான் அந்த ஜெபத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம். சொல்வதே கம்மி. அதுல என்ன அர்த்தம் புரிஞ்சிருக்கிறோம்? பேப்பர் நீ காலையில திறந்தப்ப இது இருந்த உடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு இந்து இவ்வளவு ஆழமாக, இவ்வளவு நுணுக்கமாக கடவுளுடைய ஜெபத்தை ஆராய்ந்திருக்கிறான். எனக்கு என்ன கவலை இருக்குது? எப்படி இந்த இந்திய நாட்டை ஆண்டவர் சந்திப்பாரு? எப்படிங்க இந்திய திருச்சபையில உயிர் மீட்சி வரும்? எப்படி இந்திய சபையிலே சகோதரத்துவம் இருக்கும்? எங்கு ஜெபம் இல்லையோ அங்க சண்டை தாங்க இருக்கும், அங்க பிரிவு தான் இருக்கும். அதான பாக்குறோம். வாட் வி see in the church? Conflict, competition, corruption. என்ன பாக்குறோம்? ஏன் இங்க ஜெபம் இல்ல? நெகேமியாவை படிக்க போறோம். நெகேமியா எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தார். பிரச்சனைகளை சந்திக்கலன்னு சொல்லல. அத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவனுடைய கரம் நெகேமியாவோடு இருந்தது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையோடு இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அந்த சொற்றொடர் புரிதுங்களா? என்ன நம்ம படிக்கிறோன்னே தெரியலீங்களா? தேவனுடைய கரம் என்மேல் இருந்தபடியினால். 8ஆம் வசனத்தின் கடைசியில சொல்றார் பாருங்க நெகேமியா, தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால் எல்லாவற்றையும் ராஜா கட்டளையிட்டார். அப்படி சொல்றோமா? இதான் சொல்றேன். எங்க ஜெபம் இல்லையோ, அது குடும்பமா இருக்கட்டுங்க, எதனா இருக்கட்டுங்க, அங்க தேவனுடைய கரம் இருக்காது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது, தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது, தேவனுடைய வல்லமை வெளிப்படாது. இது ஒண்ணு தத்துவம் இல்ல, அதுதான் உண்மை. ஜெபம் எவ்வளவு முக்கியம். 1ஆம் அதிகாரத்துக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே அவன் ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறான். 4 மாதங்கள் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறதுனாக இன்னும் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறான். இப்பொழுது அவனுடைய ஜெபம் விசுவாச செயலாக மாற்றப்பட வேண்டும். Prayer should be transformed into action of faith. விசுவாச செயலாக அது மாற்றம் பெற வேண்டும். ஏன் நமது வாழ்க்கையில விசுவாச செயல் இல்லை, ஜெபம் என்கிற கரு இல்லை. Compare yourself with Nehemiah. அவ்வளவுதான் விஷயம். அதுதான் நம்ம பாடம். அது நான் ஆனாலும் சரி, நீங்க ஆனாலும் சரி. நெகேமியாவின் வாழ்க்கையில எவ்விதமான விதத்திலே தேவன் கிரியை செய்தார், என் வாழ்க்கையில எப்படி செய்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு எழுதுகின்றார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும். அதன் பொருள் என்ன? அங்கு யாக்கோபு குறிப்பிடுகிற விசுவாசம் என்ன? இட் இஸ் a head knowledge of certain facts. கிரியை இல்லாத விசுவாசம். அப்படி ஒரு விசுவாசம் இருக்குமா சார்? அது என்ன சார் விசுவாசம் நீங்க கேட்பீர்களானால், இந்த மூளைக்கு அடுத்த அறிவு, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதினாலே, கிறிஸ்தவ பாரம்பரியத்தை அறிந்திருப்பதினாலே, அல்லது கிறிஸ்தவ வரலாற்றை படித்திருப்பதினாலே கொண்டிருக்கிற ஹெட் நாலேஜ். விசுவாசம் இங்கு அல்ல, இங்கு. நம்ம பார்த்தோம், ஜெபத்தின் மூலமாக நெகேமியா பரிசுத்த தேவனோடு கூட உறவு பெறுகிறான். He is connected with the living God. இந்த உயிரோட்டம் உள்ள ஒரு உறவு, ஜீவனுள்ள கடவுளோடத்துல உயிரோட்டம் உள்ள ஒரு உறவு அவனுக்குள்ள விசுவாசத்தை பாயச் செய்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவர் கடவுள், அதை வளரச் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அதை வெளிப்படுத்துகிறவர் தேவனுடைய வல்லமையாகும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நெகேமியா தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அதாவது இன்றைக்கு பல பேரு, சார் கடவுள் பேசினார் சார், கடவுள் சொன்னார் சார், தீர்க்க தரிசனம் கட்சியது சார், வாக்கு எல்லாம் சொல்லிட்டு, நம்ம தமிழ்ல பழமொழி இருக்குது பாருங்க, எத்தான் கவுத்தான்னு பேசின்னு செஞ்சு நிற்பாங்க.
நான் புரிஞ்சிச்சுங்களா அந்த பழமொழி? அந்த பழமொழி சரியா புரிஞ்சிச்சா? வாலிபருக்கு தான் நான் பேசினுக்கிறேன். எட்டான் கவுத்தான். நெகேமியா அப்படி செஞ்சானாப்பா? எட்டான் கவுத்தானா? இந்த பழமொழி கொஞ்சம் புரிஞ்சுங்க. எட்டான் கவுத்தான் கிடையாது. ஆவியானவர் அப்படி செயல்படுவதே கிடையாது. விசுவாசம் வெறும் பொறுமையை அல்லமா, நீடிய பொறுமையை என் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். லாங் சஃபரிங். இட் இஸ் நாட் நியர் பேஷன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்ல, லாங் சஃபரிங். ஒருவேளை வாழ்நாள் முழுவதும் நான் பாடுகளுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டுமானால் எரேமியாவை போல ஏறக்குறைய 10-11 வயதிலே எரேமியாவை தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார். அவனுடைய உயிர் அவன் சரீரத்திலிருந்து பிரிகிற வரைக்கும் பாடுகளிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தட் இஸ் வாட் ஃபெய்த் மீன்ஸ். என்ன எடுத்தான் கவுத்தான், எதை எடுத்தான் எதை கவுத்தான். உடனே அடுத்த நாள் ரெசிக்னேஷன் எழுதி ராஜா கிட்ட போய், நயா பெரிய அர்த்த சாஸ்தா புரியா, நீ உன் வேலையா, கடவுள் சொல்லிட்டார், இப்ப நான் போறேன், நான் கட்ட போறேன் எருசலேமை அப்படி நான் சொன்னான். அப்படி சொன்னானா? சொல்லவே இல்லை. அதுக்குதான் பழமொழியில இன்னொன்னு சொன்னான், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. கடவுள் இந்த பணிக்கென்று என்னை அழைத்திருப்பாரானால், கடவுள் இந்த பணியை எனக்கு கொடுத்திருப்பாரானால், அதற்கான சான்றை நான் இந்த ராஜாவினிடத்தில் இருந்து பெற வேண்டும். நல்லா கவனிங்க. விசுவாசியாம ராஜா? ஆமா, ராஜா விசுவாசியாமா? கடவுளை அறியாதவன். அதுக்குதான் 11ஆம் வசனத்துல என்ன சொல்றான்? இந்த மனிதனிடத்தில் இருந்து மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும். ஆண்டவரே, நீர் என்னை அழைப்பீரானால், நீர் எனக்கு இந்த கரிசனையை தந்திருக்கிறீர், இந்த பாரத்தை தந்திருக்கிறீர், உமது வாக்கு தத்தத்தை நீ எரேமியாவின் மூலமாக தந்திருக்கிறீர். 70 ஆண்டுகள் கழித்து உமது மக்களை நீர் கட்டுவீர். இது உம்முடைய காரியமாயிருப்பாரா? இருக்குமானால் இந்த மனுஷன் முன்பாக எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். அதுதாங்க விசுவாசத்தின் முதல் படி. நான் முந்திரி கொட்ட மாதிரி செயல்படுவதல்ல. கடவுள் என்னை அழைக்க வேண்டும், மனிதர் அதை அங்கீகரிக்க வேண்டும், இந்த மனிதன் மூலமாக வாசல் திறக்கப்பட வேண்டும். மிக ஆழமான உண்மைகளை இந்த 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்துல படிக்கிறோம். பானபாத்திரக்காரனாகிய நெகேமியா யூதேயாவின் ராஜாவாக பதவி பெறுகிறான். அந்த ராஜா இல்லாத அந்த பதவி வருமா? அந்த பதவி இல்லாத அவன் அங்கு செயல்பட முடியுமா? ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப், where God leads he provides. கடவுள் எங்கு என்னை நடத்துகிறாரோ அங்கு அந்த பணியை நிறைவேற்ற தேவையான அனைத்தையும் அருளுகிறார். அங்க நெகேமியாவை கடவுள் எருசலேமுக்கு அனுப்புவாரானால், எருசலேமின் பணி கட்டி முடிக்கப்படுமாறு அனைத்து தேவைகளையும் அவர் அருளுகிறவராக இருக்கிறார். அதில் ஒன்றுதான், அதில் முக்கியமானதுதான் இந்த அர்த்த சாஸ்திரா. நிறைய பேருக்கு கடவுளின் சர்வ ஏகாதிபத்தியம் விளங்கல. ரொம்ப நான் வருத்தத்தோடு சொல்றேன். அநேக வாலிப மக்களுக்கு குடும்பத்தை எதிர்ப்பது, அதிகாரத்தை எதிர்ப்பது, எனக்கு ஒண்ணுமே அது எந்த பைபிள்ல அப்படி எழுதி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க, யாரை வேணா எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு மேல் வைக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை எதிர்ப்பது அல்ல, தேவனுடைய பணி செய்வது. மேல் இருக்கிற அதிகாரங்களை தேவனுடைய பணிக்காக பயன்படுத்துவது விசுவாசம். பார்வோன் மோசைக்கு மேலே இருக்கிற அதிகாரம். ஆனால் அதே பார்வோன் அந்த 10வது வாதை முடிந்த உடனே நீங்க போங்க பான்மா, எந்த அதிகாரம் அவனுக்கு மேலே இருந்ததோ அதே அதிகாரம் கடவுளுக்கு கீழ்ப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். இந்த அர்த்த சாஸ்திரா நெகேமியாவுக்கு மேல் இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளுக்கு கீழே இருக்கிறான். கடவுள் எருசலேமை கட்ட சித்தம் கொண்டிருப்பாரானால் இந்த அர்த்த சாஸ்திராவின் அதிகாரம் கடவுளுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் விசுவாசம். அதை செய்யுங்கப்பா, நான் எதையோ செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆக நெகேமியாவின் விசுவாசம் அவனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. பொறுமை. ரோமர் 5ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாடோடு இணைந்து நாம படித்துக் கொண்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் திருப்பி, தேவன் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் பாடுகளை அனுமதிப்பாரானால் அது அனுமதிப்பதின் நோக்கம் என்ன? 3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும். நெகேமியா ஒரு அடிமையாக அவன் உபத்திரவத்தை பாதையிலே கடந்து செல்லுகிறவனாக இருந்தான். உபத்திரவம் பொறுமையை கற்றுத்தர வேண்டும். ஏன் என் வாழ்க்கையில கடவுள் சில சந்தர்ப்பங்களிலே, சில சூழ்நிலைகளிலே பாடுகளை அனுமதிக்கின்றார்? I should learn how to be patient. எகிப்தின் ஆட்சி பீடத்திலே யோசேப்பு உட்காருவதற்கு முன்பதாக 15 ஆண்டுகள் அவன் ஒரு அடிமையாக
ஒரு சிறை கைதியாக அவன் வாழ வேண்டும். இப்படி இல்லை என்றால் அவன் ஆட்சி பீடத்திலே உட்கார்ந்தவருக்கு தகுதி பெற முடியாது. விசுவாசத்தினுடைய முதல் கிரியை பொறுமை. பொறுமை, வெயிட்டிங் upon the Lord. ஆண்டவரே, இந்த மனுஷன் இடத்துல எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியாரலாம். என்ன அழகா இருக்கு. ஒரு நாள் ராஜா சமூகத்திலே நெகமியா பிரவேசிக்கிறான். 2ஆம் வசனத்திலே அவன் துக்க முகமுடையவனாக இருக்கிறான். அவனுடைய துக்க முகத்தை பார்த்து ராஜா எப்படி பேசுறார் பாத்தீங்களா? as a friend, ஒரு நண்பனோடு பேசுவது போல பேசுகிறார். எங்க கொண்டு வந்துட்டார் பாருங்க கடவுள். இவன் ஒரு அடிமை, ஆனா ராஜா இவனுடைய நண்பனாக மாறுகிறார். என்னப்பா துக்கமா இருக்கிறிய, என்ன அருமையான. ஆனா அந்த 2ஆம் வசனத்தின் முடிவில் என்னங்கம்மா பாக்குறோம்? பொழுது ஏன் பயப்படுங்க? இதுக்குதான் நமக்கு கலாச்சாரம் தெரியும். மேதிய பெர்சிய கலாச்சாரம் என்றால் என்ன, அதனுடைய சூழமைவு என்ன, நெகேமியாவின் பணி என்ன, ஏன் வியாதியா இருக்கிறாயா என்று ராஜா கேட்டது பயத்தை கொடுத்தது. அந்த பெர்சிய கலாச்சாரத்தின் அடிப்படையில ராஜ சமூகத்திலே ஒருவனும் துக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம விசித்திரமா இல்லைங்க. ஒருவேளை துக்கமாய் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனை கொன்று போட ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு. அதனால்தான் பயந்துட்டான். ராஜாவின் சமூகத்திலே ஒருவரும் துக்கமாக இருக்கக்கூடாது. துக்கமாக இருப்பது ராஜாவினுடைய கோபத்தை வருவிக்கும். அதுக்குதான் அவன் பயந்து. நெகேமியா ராஜாவினிடத்தில் இரக்கத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் சூழ்நிலை அவனுக்கு எதிர்மாறாக இருப்பதாக காட்சி அளிக்கப்படுகிறது. in an adverse situation, ராஜா கோபம் கொள்ளக்கூடிய, ராஜாவினுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையிலே நெகேமியா நிறுத்தப்படுகிறான். ஆனால் அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றாம் பாரு. 3ஆம் வசனம், என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் நகரம் பாழானதும் சுட்டரிக்கப்பட்டதுமாய். இந்த பதில் எப்படிமா வந்தது? இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். கடந்த 4 மாதங்களாக தேவனோடு prayer helps you to plead rightly with the Father and with the man. கடவுளிடத்திலும் சரி மனிதரிடத்திலும் சரி சரியான விதத்திலே மன்றாட அவனுக்கு ஞானத்தை தந்தது. ஞானம் 2ஆம் அதிகாரத்திலே நெகேமியாவின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் விசுவாசத்தின் பொறுமை. அந்த பொறுமை நெகேமியாவை புடமிட்டது, நெகேமியாவை ஞானமுள்ளவனாக்கினது. நெகேமியா தனக்காக அல்ல, தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தை செய்யும்படி தன்னை ஒப்புக் கொடுத்ததை அது வெளிப்படுத்தினது. ஒரு உண்மை. சங்கீதம் 46:10 படிங்க. சங்கீதம் 46. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன். நெகேமியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கடவுள் ஆளுகிறார். கடவுள் இந்த அர்த்த சாஸ்திராவின் மூலமாக செயல்பட போகிறார். அவர் செயல்பட வரைக்கும் அவன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தேவனிடத்திலே உறவாடுகிறவனாக இருக்கிறான். நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி. ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்கால்களைப் போல் இருக்கிறது, அதை அவர் திருப்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள், பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருப்போமானால், இந்த மனிதர்களில் தடைகள் என்று நினைக்கிறோமோ அந்த மனிதர்கள் தடைகளாக அல்ல, படி கற்களாக மாற்றி அமைக்கப்படுவார்கள். அதான் கடவுளுடைய வல்லமையின் சிறப்பு. சரிங்களா? 2வது படிக்கு நம்ம வருவோம். இப்பொழுது ராஜா உடனே தன்னுடைய கஷ்டத்தை நெகேமியா சொல்லுகிறார். அந்த 4ஆம் வசனத்துல திருப்பியும் ஒரு சின்ன ஜெபம், அதை நம்ம படிப்பது நல்லது. அப்பொழுது ராஜா, ஜெபம் என்பது வார்த்தைகள் இல்லாத இதயம். இங்க அவன் அதை வெளிப்படையா சொல்லவே இல்லை. அப்பொழுது என் இதயத்தில் நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, இந்த மனிதனிடத்திலே நான் எதை கேட்க வேண்டும்? ஆக ஜெபம் என்பது கடவுளோடு கொண்டிருக்கிற ஒரு இடைவிடாத உறவு, கடவுளுடைய பிரசன்னத்திலே இருக்கின்ற உணர்வு, கடவுள் நமக்காக செயல்படுகிறார் என்கிற நிச்சயத்தோடு இருப்பது. இதாங்க ஜெபம். அந்த இடத்துல பயம் இருக்க முடியாது, சந்தேகம் இருக்க முடியாது, கோபம் இருக்க முடியாது. அதெல்லாம் இருக்க முடியுமா? யூ ஆர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். கடவுள் கேட்கிறவராக, கடவுள் பதிலளிக்கிறவராக, கடவுள் செயல்படுகிறவராக இங்கு இருக்கின்றார். எங்க அரண்மனையில. 2வது படிப்பினை நாம் கற்றுக்கொள்கிற நெகேமியாவின் வாழ்க்கையில அவன் விசுவாசத்தின் அடிப்படையில கேட்கிறான்.
கேட்பது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்தார்? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். We need faith to ask the right thing. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையா வச்சுக்கொள்ளுங்க, உங்க பிரச்சனை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவரே, உமது வாக்குத்தத்தத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நீர் இறங்கும், இந்த காரியத்தை வாய்க்க செய்யும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், இதற்கான பரிகாரத்தை நீர் எனக்கு செய்தருளும். 5ஆம் வசனத்தினுடைய முடிவிலுங்க என்ன சொல்றா? யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ரொம்ப எளிமையான, மிக சுருக்கமான ஒரு வேண்டுதல். ஆண்டவரே, ராஜாவே, என்னுடைய முன்னோர்களுடைய தேசம் பாழாய் கிடக்கிறது, அதை கட்டும்படி என்னை அனுப்பும். செம்மி. என்ன அழகான ஒரு ஜெபம், அல்லது அழகான ஒரு ஆங்கிலத்தில் பிரேயர்னு சொல்லுவாங்க. The prayer to the king. பிற்பாடு எனக்கு அந்த 6ஆம் வசனத்தின் பிந்தின பகுதியிலே என்னங்க கேட்கிறார்? ராஜா, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு. அதோடு அவன் நிறுத்திவிடவில்லை. 7ஆம் 8ஆம் வசனத்துல அடுத்த மன்றாட்டம் அவன் வைக்கிறான். இந்த பணியை நான் செய்து முடிக்குமாறு என்னுடைய தேவைகளில் இருந்து, ராஜாவின் கஜானா, ராஜாவின் வனப்பகுதியிலிருந்து என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தெளிந்த புத்தியுள்ள மனிதனாக மாறுகிறான். விசுவாசத்தின் பொறுமையோடு செயல்படுகிறான். இப்படி விசுவாசத்தின் பொறுமையிலே அவன் செயல்படும் போது தேவன் வாசலை திறக்கிறவராக, கடினமான மனிதன், இரக்கம் செய்ய முடியாத மனிதன், தடையாயிருக்கிற மனிதன் அல்லது தடையாயிருக்கிற காரியம் தேவன் நீக்கி வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். நெகேமியாவின் வாழ்க்கையில ராஜாவினுடைய அங்கீகாரத்தை நெகேமியாவுக்கு தருகிறார். 7-8 வசனங்களிலே அதோடு கூட அவனுக்கு கடிதங்கள் கொடுக்கப்பட்டு அவனுடைய தேவைகள் என்ன செய்யப்படுதுங்க? சந்திக்கப்படுகிற ஒரு உண்மையை நம்ம, அவன் கேட்டதற்கு அதிகமாக ராஜாவின் மூலமாக கடவுள் எல்லாவற்றையும் நெகேமியாவின் வாழ்க்கையில கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 4ஆம் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது அதனுடைய உண்மைகளை நம்ம பார்ப்போம். விசுவாசத்தின் 2வது படி தேவனிடத்தில் கேட்பது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது. நாட் only claiming the blessing of God, receiving the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே பெறுவது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நெகேமியா இந்த விசுவாசத்தை உடையவனாக ராஜாவினிடத்திலே மன்றாடுகிறான். ராஜாவினிடத்திலிருந்து பதில் பெறுகிறான். இதே உண்மையை பல வரலாற்றில் பார்க்கிறோம். பார்வோன் கரங்களில் இருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்றார்கள். கோரேசின் மூலமாக யூத மக்களுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறது. நம்ம ராயின் காலத்திலே ராஜாவின் கட்டளையை ஆண்டவர் பிறப்பிக்க செய்து இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரிலே பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். பவுல் ரோமாபுரிக்கு செல்லும் பொழுது பவுலுடைய உயிரை யூதர்கள் வேட்டையாட முயற்சி செய்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்க 22 முதல் 26 அதிகாரங்கள். அப்பொழுது தேவன் ரோம நூற்றுக்கதிபதிகள் மூலமாக பவுலுடைய உயிரை காப்பாற்றுகிறார். கடவுள் எல்லா சூழ்நிலைகளின் மீதும் ஆளுகை செய்கிறார். 3வதாக நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18, அதாவது எருசலேமில் இருக்கிற யூத மக்களை ஒன்று கூட்டி அவர்களோடு பேசுகிறார். எருசலேம் பாழாயிருக்கிறதையும் என் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் ஆக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். இப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு நெகேமியாவின் விசுவாசம் எருசலேமிலே நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த மக்களை தூண்டினது. இந்த விசுவாசத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்தது. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரானால், தேவன் நமக்கு ஒரு பணியை கொடுப்பாரானால் அந்த பணியை நிறைவேற்றும்படியாக ஏற்ற மனிதர்களை நம்மோடு கூட அவர் இணைக்கின்றார். அதான்
இந்த 2ஆம் அதிகாரத்தின் முக்கிய செய்தி. ஜெபம் விசுவாச செயலுக்கு நம்மை வழி நடத்த வேண்டும். விசுவாச செயல் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். விசுவாச செயல் நமக்கு தடைகளாக இருக்கிற மனிதர்கள் அல்லது காரியங்களை கடவுள் சாதகமாக மாற்றி நமக்காக செயல்படுவார். அந்த கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை அல்லது வாக்குறுதியை விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்வது. 3, கடவுள் எனக்கு இந்த பணியை தந்திருப்பாரானால் இந்த பணியை ஈடுபடக்கூடிய உதவக்கூடிய மக்களை எனக்கு அவர் தர வேண்டும். நம்ம பின்னால படிப்போம். 52 நாளிலே ஏறக்குறைய 18 மைல் சுற்றளவு கொண்ட எருசலேமினுடைய அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. நிறைய பேர் வீடு கட்டியிருப்பீங்க. எத்தனை மாசம் கட்டிருக்கீங்க, எத்தனை வருஷம் கட்டிருக்கீங்கன்னு பாருங்க. 18 மைல் சுற்றளவு கொண்ட எருசலேமின் அலங்கம் 52 நாளிலே கட்டி முடிக்கப்பட்டது. என்ன ஆச்சரியமான ஒரு செயல் இல்ல? இதுதாங்க விசுவாசம். அததான் ஆண்டவர் சொன்னார். விசுவாசம் வளருகிற தன்மையுடையது. ஒரு புளித்த மாவு போல. அந்த புளித்த மா அனைத்து மாவையும் அது புளிக்க செய்வது போல தேவன் எனக்குள்ள விசுவாசத்தை தந்திருப்பாரானால் அந்த விசுவாசம் வளர்ந்து அது முழு சமுதாயத்தையும் அது ஆட்கொள்ள வேண்டும். அந்த கண்ணோட்டத்துலதான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எழுதப்பட்டது. பிலிப்பு பட்டணத்திலே பவுலும் சீலாவும் சுவிசேஷத்துக்காக அடிக்கப்பட்டு சிறையிலே அவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சிறைச்சாலை தலைவன் கேட்கிற, ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும். அதனுடைய பொருள் என்ன? என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக என் உடன் சகோதர சகோதரிகள், என் குடும்பத்தார் அந்த விசுவாசத்தின் ஆண்டவர், விசுவாசத்தின் வல்லமை, விசுவாசத்தினுடைய செயலை கண்டு மனம் திரும்புவார்கள் என்பதுதான் பொருள். தேவன் நம்மை ரட்சித்திருப்பாரானால் இத்தனை ஆண்டுகள் நான் விசுவாசியாக இருக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக மக்கள் எந்த மக்கள் கூட்டத்தில், எந்த மக்கள் சமுதாயத்திலே கடவுள் கிரியை செய்கிறார். How do I influence my family, my society? ஒரு சவாலோடு நாம் இந்த பகுதியை முடிப்போம். ஐயா, நாங்க பெரிய பிரச்சனையில இருக்கிறோம் ஐயா. நெகேமியாவின் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு கடும் பிரச்சனையை நெகேமியா சந்தித்தான். ஒரு பெரிய பிரச்சனை, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, நெகேமியா 4:19, நான் ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் I am doing a great work. மூன்றாவது உண்மை நெகேமியாவின் வாழ்க்கையில 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, மாபெரும் பிரச்சனை, ஒரு மாபெரும் வேலை, அந்த வேலையை முடிக்க ஒரு மாபெரும் வல்லமை எனக்கு தேவை. இந்த மாபெரும் வல்லமையை யார் எனக்கு தருகிறார்? எப்படி எனக்கு தருகிறார்? நெகேமியா 9:31, நெகேமியா 9:30, உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நீர் கிருபையும் மிகுந்த இரக்கமும் உள்ள தேவன், a God of great mercy and grace. மாபெரும் வேலையை செய்து முடிக்க ஒரு மாபெரும் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அந்த மாபெரும் கடவுள் மிகுந்த இரக்கத்தையும் கிருபையையும் எனக்கு அருளுகிறவராக இருக்கிறார். 4 உண்மைகளை நெகேமியாவின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்படிப்பட்ட கொடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, a great problem, and God has given me a great work or ministry. I need great power to accomplish that ministry, and my God is great in mercy and in grace. தலைவனுக்கு நாம் செபிப்போம். நெகேமியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறாரா? பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள், இவைகளினாலே நாம் சோர்ந்து போனவர்களாக காணப்படுகிறோமா? நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற அறைகூவல், நெகேமியாவின் தேவன் எங்கே? இன்றைக்கு பலருடைய பிரச்சனை கடவுள் பெரியவராக அல்ல, பிரச்சனை பெரியதாக இருக்கிறது. கடவுளை விட பிரச்சனை பெரியதாக இருக்கிறது. அப்படி நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கு விசுவாசம் இருக்க முடியாது. அந்த பிரச்சனை வெறும் பிரச்சனையாக நெகேமியாவுக்கு அல்ல, அது ஒரு மாபெரும் சவாலாக நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒரு மாபெரும் பணியாக நெகேமியா அதை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் சவால்களாக இருக்கிறதா? விசுவாசத்தின் அறைகூவல்களாக இருக்கிறதா? அது எந்த சூழ்நிலையா இருக்கலாம். இன்றைக்கு தேவனோடு அமர்ந்து, ஆண்டவரே, இதை நான் பிரச்சனையாக அல்ல, விசுவாசத்தின் சவாலாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஜெபிப்போமா? இந்த சவாலை அல்லது இந்த பணியை
முடிக்க என்னுடைய பலம் அல்ல ஆண்டவரே, மகா வல்லமையும் மகா கிருபையும் பொருந்திய தேவனாகிய உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நம்முடைய தேவனுடைய வல்லமை எல்லை இல்லாத வல்லமை. இந்த வல்லமையின் வாய்க்காலாக என்னை மாற்றும் ஆண்டவரே. சோர்ந்து போனவர்களாக, தளர்ந்து போனவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த தேவன் பரலோகத்தின் தேவன், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு இறங்குகிற தேவன், மனதுருகுகிற தேவன். தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் கடந்து செல்வோமா? நெகேமியாவை போல என் தேவனுடைய கரம், வல்லமையின் கரம், வழிநடத்தும் கரம், பலப்படுத்தும் கரம் என்னோடு என் மேல் இருக்கிறதை அந்த மக்கள் கண்டார்கள். தேவனுடைய கரம் என்று, தேவனுடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு நாம் கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபையுள்ள இரட்சகரே, எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, உம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டவரே, கடுமையான சோதனைகளும் சவால்களும் எதிர்ப்புகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் நாங்கள் வாழ, நாங்கள் செயல்பட, நாங்கள் தடைகளை மேற்கொள்ள நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் இந்த உம்முடைய கிருபையை நீர் வெளிப்படுத்த, உம்முடைய இரக்கத்தையும் மிகுந்த தயவையும் பெற்றவர்களாக அவர்கள் செல்ல நீர் அனுக்கிரகம் செய்யும். இந்த பலவீன பாண்டங்களிலே உம்முடைய வல்லமை வெளிப்பட, அதன் மூலமாக உமது நாமம் மகிமைப்பட அருள் செய்யும். அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன்.